நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகும் முடிவு குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்று அக்கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க உள்ள காளியம்மாள் அந்த நிகழ்ச்சியின் அழைப்பிதழில் நாம் தமிழர் கட்சி பொறுப்புகளை போடவில்லை, சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட்டிருப்பதால் ஏற்கனவே விலகிவிட்டாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியது தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தாவேகாவில் இணைவார்கள் என்று கூறப்பட்டு வந்தது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான அதிருப்தி காரணமாக அந்த கட்சியிலிருந்து ஏராளமானோர் விலகுவதாக அறிவித்தனர். கடந்த 6 மாதங்களில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவோரின் தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகி வருகிறது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகியான காளியம்மாளை கடுமையாக பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகியது. இந்த ஆடியோ வெளியாகும் முன்பே காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி நிகழ்ச்சிகளில் தீவிரமாக பங்கேற்பதை தவிர்த்து வந்தார். இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதாக தகவல் வெளியாகியது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு பலரின் கவனத்தையும் ஈர்த்தவர் காளியம்மாள். அந்த தேர்தலில் காளியம்மாளின் அதிரடி பேச்சும் பிரச்சாரமும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அந்த தேர்தலில் தோல்வியடைந்தாலும் காளியம்மாள் செயல்பாடுகள் தொடர்ந்து கவனம் பெற்றது. தற்போது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார். சீமானுடனான கருத்து வேறுபாடு காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக தகவல் வெளியாகியது. அதேபோல் தாவேகாவில் விரைவில் இணைய உள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு அருகே நடக்கும் நிகழ்ச்சியின் அழைப்பிதழில் காளியம்மாள் பெயர் இடம்பெற்றுள்ளது. காளியம்மாள் பெயருக்கு கீழ் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பு இடம்பெறாமல் சமூக செயற்பாட்டாளர் என்ற அடைமொழி இடம்பெற்றுள்ளது. இதே நிகழ்ச்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் பங்கேற்க உள்ளனர். இதனால் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த அழைப்புதல் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதுகுறித்து காளியம்மாள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகும் முடிவு குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பின் எந்த கட்சிக்கு காளியம்மாள் சென்று இணைவார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது.